கைஸ், இன்றைக்கி நம்ம வந்து ராபர்ட் பாபா போகிறோம். நீங்கள் பார்க்குறது வந்து கௌஷிக் கேமிங். ஓகே, நான் வந்து அது சொல்லலாம்னு நினச்சேன். சரி, ஓகே. ஏன்னா வந்து நீங்கள் வந்து எந்த சேனல் பார்க்குறீங்கன்னு தெரியாமல் பார்த்துடக்கூடாதுல்ல. ஆனால் வந்து என் சேனல் பேர் சொல்கிறேன். ஓகே, ஸோ வந்து இன்றைக்கி வந்து மூவர்ஸ் அண்ட் ஸ்டேக்கர்ஸ்ன்னு சொல்லப்படுற சாப்டராக எடுப்போம். இதில் வந்து ரொம்ப சிம்பிளான கதை தான் இருந்துச்சு. ஸோ அதனால் கதையெல்லாம் வந்து சொல்ல வேணாமல் நம்ம டக்குன்னு வந்து கேம்குள்ளே வந்துடலாம். ஸோ வந்து இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இங்கே வந்து ஒரு சின்ன விஷயம் தான். இந்த இடத்துல வந்து நம்ம இப்போ டக்குன்னு போயிட்டு பொருளை மட்டும் எடுத்துகிட்டு வரணும். கொஞ்சம் ட்ரிக்கியஸ்டான பார்ட்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னா, நிறைய இதை வந்து பூட்டி வச்சுருப்பாங்க. சில கதவுகளை வந்து பூட்டி வச்சுருப்பாங்க. ஸோ அதில் தான் நம்ம எப்படி தப்பிக்கணுன்றது தான் அது. இப்போ வந்து இன்றைக்கி வந்து ஒரு 4 சாப்டர் தான். ஏன்னா நம்ம போன டைமே ஃபுல் சாப்டர்ஸையும் போட்டோம் அல்லவா. ஸோ அதனால் வந்து வெறும் ஒரு 4 சாப்டர்ஸ் மட்டும் தான் இந்த டைம் இருக்குது. ஸோ அதனால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து இது ரொம்ப ஈஸியான சாப்டர்ஸ் தான் இது 4மே. அவ்வளோதான். ஸோ ஈஸியஸ்ட் சாப்டர்ன்றனால நான் அந்தளவுக்கு வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்க தான் நினச்சேன். பட் நம்ம எல்லாத்தையும் வாய்ஸ் ஓவர் கொடுக்க தான் செய்கிறோம். யா, ஸோ இது வந்து ஒரு ஆர்ட்டாங்க. பனானாவில் வந்து ஒரு ஃபோர்க் வந்து குத்தி வச்சுருக்க மாதிரி ஒரு ஆர்ட்டாக. இது கேட்க ஒரு பனானா ஃபோர்க் வச்சு இருக்கிறது வந்து ஒரு பெரிய ஆர்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கும்போது டக்குனு பெரிய ஆட்டம்னு கேட்கும்போது அது வந்து கலை உனக்கு தெரியாது. இப்படி தாங்க நிறைய விஷயத்த வந்து கலைன்னு சொல்லி ஏதாவது பெரிய மலையாடுற மாதிரி நமக்கே இருக்கும். எல்லாருக்கும் அது கலையா, ஆனால் நமக்கு மட்டும் அது மலையாடுற மாதிரி இருக்கும். ஏன்னா எனக்கு வந்து எதுவுமே புரியாது. சும்மா அடிச்சு வச்சுப்பானுங்க, அதெல்லாம் ஒரு பெயிண்டிங் சொல்லுவாங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஓவரு. ஸோ அந்த என்ட்ரன்ஸ் வந்து தொடர்ந்துட்டு, ஏன்னா வந்து அப்படியே போனோன்னா நம்ம ஈஸியாக பிடிச்சிருவாங்க. போயிடலாமோ என்ன வேணாம். ஸோ ஓகே, ஸோ அந்த ரோடு வந்து வெயிட் பண்ணி நம்ம அடுத்து வந்து என்ன சாப்டர் இருக்குன்னு தெரியல. ஐ திங்க் டாக்குமெண்ட்ஸாக இருக்கலாம், ஃபேமிலி பிஸ்னஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளோ தான். எஸ், மூவர்ஸ் அண்ட் ஷேக்கர்ஸ் இந்த சாப்டர் முடிச்சாச்சு. ஸோ அடுத்தது ஃபர்ஸ்ட் ஆப்போ ஓகே, பாப்ஸ் பெஸ்ட் ஃப்ரெண்ட். இந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்ட், அதாவது பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் ஆகுது. அது வந்து இந்த இடத்துல நீ வந்து ஒரு டிக்கெட் எடுக்க போகிற. அவன் நீ எதாவது லாட்ரியில் சேர்ந்துருக்கான்னு இருக்கா. இல்லையா, நான் அது வரைக்கும் எனக்கு வந்து லக்கெல்லாம் அந்தளவுக்கு பெருசாக இருந்ததில்ல, அதனால தான் உனக்கு தெரியல. நீ வந்து லாட்ரியில் சேரு, நம்ம வந்து ஈஸியாக லாட்ரியிலேருந்து பணம் எடுக்கலாம். இல்லை அப்படின்னா ஏற்கனவே வந்து பணம் எடுக்கணும்னு வச்சுருப்பாங்களா, நம்ம அதை திருடிட்டு வரணும்னு சொல்கிறோம். ஸோ டாக் வந்து விசிட்டர்ஸ் ரொம்ப லவ் பண்ணுமா. ஸோ அது வந்து டக்குன்னு எந்திரிச்சிடும். நம்ம வந்து ரொம்ப பக்கத்தில் இருந்தோம் அப்படின்னா அப்படின்னு சொல்லுது. அப்புறம் எப்படி நான் அந்த மீட் எடுக்க முடியும்? இது கடிக்கலாம் செய்யாதுங்க. ஆனால் வந்து இதில் வந்து புல்டு டாக்குன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், அது வந்து கடிக்கும். அவனோட ட்ராயிங் வந்து அட்டென்ஷன் இருக்கும். நான் ஒரு அன்வான்ட் அட்டென்ஷனாக இருக்கான். ஸோ அதனால் வந்து அவனை வந்து விட்டுணும் நீங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அந்த நோட் பேட் எடுத்துகிட்டு இல்லை திருமணம் பண்ணலாம் இல்லைங்க, நேராக போயிட்டு அதை மட்டும் எடுத்துகிட்டு அங்கே ஒரு சாவியும் இருந்துச்சு. நான் ஃபஸ்ட்டே பார்த்தேன். அதாவது இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம கையில் லாக் பீக் இருக்குது கைஸ், ஒரே செகண்டில் வெளியே போயிடலாம். இது தானே அப்படின்னு சொல்லி போனேன். ஆமாம், நீ வெளியே வா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்மளும் வெளியே போயிடலாம். அவ்வளோதான், பாப்ஸ் பெஸ்ட் ஃப்ரெண்ட் இது முடிச்சாச்சு கைஸ். ஸோ 1.5 செகண்ட்ஸ் 3மே வந்து வந்துச்சு, கரெக்டாக பர்ஃபெக்டாக முடிச்சாச்சு கைஸ். ஆனால் வந்து சில லெவல்லாம் வந்து ஃபுல்லாக முடிக்கலை, சில லெவலில் வந்து பெர்ஃபெக்டாக முடிக்கலை. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, திருப்பி இந்த சாப்டர்லேயே ஒரு வீடியோ போடுவோம். வீடியோ போட்டு அதில் எல்லாத்தையும் பெர்ஃபெக்ட் வாங்கி 100% பண்ணுவோம். ஓகே, ஸோ ஒரு ஹெடி ரூம் நீ பார்த்துருக்கியா? அது வந்து என்னென்னா இந்த வீட்டுக்குள்ளே இருக்குது. அதாவது ஹெடி ரூம்னா சொத்து பத்திரம். ஓகேயா, என்னோட பாட்டியோட சொத்து பத்திரம் தான் அது. ஆனால் வந்து அது எனக்கே கொடுக்கல, ஏன்னா நான் வந்து ஒரு திருடனுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால இப்போ நான் அதை வந்து திருட போகிறேன், நானும் ஒரு திருடனு காரணத்தினால அப்படின்னு சொல்கிறான். வெளியே ஒரு ஒளி இடம் இருக்குது. ஸோ பேசிக்கலாக வந்து என்னென்னா, அந்த நாயை வந்து வச்சுட்டே இருந்தோம்னா நம்மளால் கரெக்டாக தேடலாம் முடியாது. ஸோ அதனால் வந்து இதை வந்து வெளியே இருக்க அந்த இது வந்து அதில் வந்து விட்டு வந்துடும். வா ஃபஸ்ட்டாக வா. ஏன்னா வெளியே கொஞ்சம் இடம் வந்து ஃப்ரீயாக தான் கிடக்கு. அதே மாதிரி இந்த ரூம் வந்து ரொம்ப தனித்து வெட்டப்பட்டது. வா ஃபஸ்ட்டாக வா. ஏன் நாய்? சரி, அப்புறம் நீ இங்கே இரு, அந்த பையன் கறந்தாங்க முடியும். சாவு அண்ணா, அது வந்து குறைச்சிட்டே இருக்குங்க. ஏன்னா ரூம்குள்ளே போக முடியல. எப்போ எத்தனை பாருங்க, எம்டி வாலெட்டு, லாஸ்ட் மார்பிள்ஸு இருந்தது.
டெக் ஆஃப் கார்ட்ஸு இது வந்து மெயில். இப்போ ஒரே இடத்துல 5 பொண்ணு கிடச்சிருக்கு கைஸ். பால் ஆஃப் யானும் கிடச்சிது நினைக்கிறேன். இது கொஞ்சம் ஈஸியாக தான் கைஸ் இருக்குது. ஏன்னா வந்து இதை வந்து மேன்ஷன் வந்து ஒரு 2-3 பேர் தான் வந்து நம்ம வந்து ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. இதை தவிர்த்து இது வந்து சாரி மேன்ஷன் இந்த கதவை வந்து பார்த்துட்டாங்க கைஸ். கதவி பார்க்க மாட்டேன், எனக்கு கதவை போட்டிருந்தேன். எனக்கு இது எடுத்துடலாம். இது வரைக்கும் நான் தோற்றே போடுறதுங்க கைஸ். ஸோ இட்ஸ் வந்து ஸ்மோக் பாம் எஸ்கேப்பாங்க கைஸ். நம்ம வந்து ஸ்மோக் பாம் எஸ்கேப் பண்ணிக்கலாம். பட் எனக்கு வேணாம், நம்ம எனக்கு. ஸோ வந்து ஷேடோ பாம் இது என்னன்னா நம்ம மாதிரியே ஒரு ஷேடோவாக நம்ம ப்ளே பண்ண முடியும். ஸோ வந்து நம்ம ரிச்சாக இருந்தோம் இல்லவா, ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் வந்து ஏற்றிக்கலாம். ஸ்டாமினா ஃபுல்லாக ஏற்றிப்போமா? ஏன்னா ஸ்டாமினா ஃபுல்லாக எடுத்துப்போம். ஸோ ஸ்டாமினா இருக்கிற அளவுக்கு நமக்கு ஸ்பீடும் தேவைப்படும். ஸோ நம்ம ஸ்பீடையும் ஏற்றிக்கலாம். கொஞ்சம் காசு இருக்குது நமக்கு. காசில் கைஸ் அது 833 காயின்ஸ் கிடைக்கும் நமக்கு எக்ஸ்ட்ரா. ஸோ வேணாம் எதுக்கு. ஸோ ஐ திங்க் நம்ம இந்த கிராபிலிபிலிட்டி அண்டு அதை எடுத்துக்கலாம். ஸ்டெல்த்தாக கிராபிலிட்டியா எதுங்க இப்போதைக்கு எதுவும் வேணாங்க. நம்ம ஏதாச்சும் இவனுக்கு வந்து தேவைப்படுற மாதிரி வாங்கலாமா? இன்விசிபிலிட்டி ஐ திங்க் நம்ம வாங்கின வரைக்கே போகணும். ஸோ நம்ம வந்து வந்துடலாம். ஸோ வா வெளியே வா ஃபஸ்ட்டாக வா. நான் அவனை விட்டுட்டு நான் போகணும் ஃபஸ்ட்டாக. வேண்டாம் போனால் கொஞ்சம் பயப்படுறாங்க என்னன்னு தெரியல கதை சாத்து. ஏன்னா வந்து அது கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும் எனக்கு. ஸோ இதை எடுத்துடலாம். அடுத்து இதை எடுத்துடலாம். ஸோ அடுத்து நம்ம சொன்ன மாதிரி கிரானிஸ் தான் போட போனோம். பட் வந்து இது கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படின்றனால தான் வந்து இது கொஞ்சம் நம்ம கண்டினியூவாக போட்டுட்ருக்கோம். அதாவது இதுலேயுமே வந்து லெவல் சாப்டர் 3 சீக்ரெட் லேப்ஸ் வரைக்கும் தான் நம்மளாலையும் விளாட முடியும். ஓகே ஃபாஸ்ட்டாக போ பாட்டிமா. இதை எடுத்துடலாம். இப்படி வச்சு நம்ம வந்து இல்லை கைஸ் அப்படி போக முடியல கைஸ். நான் அது ஜாய்ஸ்டிக் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நான் இந்த சைடு தான் வச்சு பண்ணேன், ஆனால் அதனால் போக முடியல. ஸோ அவங்க கொஞ்சம் பொருட்கள் இருக்குது, நம்ம அதை மட்டும் போய் ஃபஸ்ட்டாக எடுத்து வந்துடுமா? நாய்ஸி டைரக்ஷன் மட்டும் கொடுக்குமா? வேணாம். இங்கே என்ன இருக்குது? இங்கே ஒன்றுமே இல்லை கைஸ். இந்த ரூம் வந்ததே வேஸ்ட்டு. அந்த நாய்ஸி டைரக்ஷன் போட்டால் நம்மளை முடிச்சிடுறாங்க சிந்தையால். சோஃபாவே பிளாக் பண்ணுது. லூசுக்கு முட்டை மாதிரி பண்ணிட்டேன். அங்கே ஒரு பொருள் இருந்துச்சு, அதை எடுத்துட்டேன். அச்சீவ்மெண்ட் அன்லாக்டு. என்ன அச்சீவ்மெண்ட்டா? கேட்ச் மீ இஃப் யூ கேன். நம்ம துரத்தும் போது ஓடி போகிறது தான். இங்கே ஒழிஞ்சிக்கலாம் கைஸ். பொருட்கள்லாம் எதுக்கு சும்மா தானே இருக்குது, நம்ம ஒழிஞ்சிக்கலாம். ஸோ அதை மட்டும் போய் ஃபஸ்ட்டு எடு. அவ்வளோதான் கைஸ். இப்போ நம்ம வந்து இந்த என்ட்ரன்ஸ் வழியாக ஓடிடலாம். அந்த என்ட்ரன்ஸ் வழியாக ஓடினா நம்மளால் எஸ்கேப் ஆக முடியுமா? எஸ்கேப் ஆகலாம் இருக்கேன். ஸோ ஓகே அவ்வளோதான். 100 இல்லை, பட் வந்து நம்ம மீதி ரெண்டுமே 90%. ஆனால் நான் பார்த்தேனே எதுவுமே இல்லையே. ஓகே இது வந்து செட்டப்பு. இதுதான் வந்து ஹை செக்யூரிட்டி மேன்ஷன். ஆனால் என்ன, நான் வந்து உள்ளே போயிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வெளியே வந்தேன். ஸோ அங்கே வந்து நான் நினைக்கிறேன், நான் வந்து கவுண்ட் பண்ணாத அளவு நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து ஜஸ்டி அந்த செயின்லாம் இருக்கும். அதனால் அதை கண்டிப்பாக எடுத்துடணும்னு இருக்கேன். சிரிக்காங்க மிஸ். ஏன்டா சிரிக்கிறேன். ஸோ அதை ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ இதை எடுத்துகிட்டு நம்ம வந்து இந்த இடத்துல ஒழியணுமா? ஒழிஞ்சிடுவோம் கைஸ். ஃபாஸ்ட்டாக போ. சரி ஓகே கைஸ், நமக்கு வேறு வழி இல்லை. ஸோ அதனால் வந்து நம்ம இப்போ வந்து ஸ்மோக் பாம் எஸ்கேப் பண்ணிடலாம். ஓகே, ஸோ அதனால் ரெக்கார்ட் ஆஃப் பண்ணிட்டு ஸ்மோக் பாம் எஸ்கேப் பண்ணிடுறேன். ஸோ இங்கே இடத்துல வந்து ஒரு இன்னொரு ரீசன்னா அந்த பொருள் எடுக்கலாம். பட் நமக்கு இப்போ டைம் இல்லை. ஸோ டக்கு நம்ம வேலையை முடிக்கணும். அங்கே இருக்க பொருள் எடுத்துட்டோம்ல. ஓடு. ஐயோ இங்கே வர ஆளுக்கானா இது? ஐயோ வாடங்க, தப்பு பண்ணுறேன். ஐ திங்க்கு என்ன அந்த ஒளியானா சும்மா தாங்க இருக்கு. நம்ம அங்கே ஒளினா பட் வந்து இவன் போயிட்டானே. சரி ஃபாஸ்ட்டாக போவோம். ஓகே டெக் ஆஃப் கார்ட்ஸ் எடுத்துடலாம். நம்ம இதில் வந்து சிலத்தை ஏற்றணும் அப்படின்னா நமக்கு அது யூஸ் ஆகும். டேய் ஏன்னா அங்கே ஒரு பிளாக் இருக்குது கைஸ். ஓகே அந்த சின்ன இடத்துல முடிஞ்சிட்டு இருக்கு கைஸ். கை கிளிச்செல்லாம் மாட்டிக்கிட்டு இருக்கு நமக்கு. ஐ திங்க் அவன் ஏதாச்சும் ஒரு வழி இருந்தாங்க போவான். அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவானோ?
ஐயோ கடவுளே எடுத்துக்க மாட்டேன். ஃபஸ்ட்டாக ஓகே அந்த ரூம்குள்ளே போயிட்டாங்க. இப்போ நம்ம ஓடிடலாம். இங்கே தாங்க சொல்லுவான், இங்கே தான் வருவான் அவன். கடக்க வேலையை முடிச்சா தாங்க முடியும். ஸோ அடுத்து நம்ம வந்து கிராணி சீரிஸ் வந்து போடலாம். பட் வந்து கொஞ்சம் ஏன்னா வந்து நிறைய ஈவில் நன் கிராணி டார்க் டிசப்ஷன் அப்போ தான் போட்டுருந்தோம். ரொம்பவே நிறைய கேம்ஸ் அப்போ தான் போட்டுருந்தோம். ஸோ அதனால தான் கொஞ்சம் வந்து ஒரு 2 வாரமாக அட்லீஸ்ட் ரெஸ்ட்டு வேணும். ஏன்னா வந்து நிறைய கேம்ஸ் போட்டுகிட்டே இருக்குன்னா அதில் வந்து எனக்கு ரொம்ப இதுவாகிடுச்சு. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் 2 வாரமாக ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த கேம்ஸுமே போடாமல் இருந்தேன். அதே மாதிரி கொஞ்சம் கோல்டும் வந்துச்சு. எனக்கு தெரியல, கொஞ்சம் கோல்டு வந்துச்சு. ஸோ அதனாலே வந்து நிறைய வீடியோஸ் என்னால் போட முடியாத மாதிரியே சூழ்நிலை வந்துச்சு. இது வந்து கிட்டத்தட்ட இது வந்து எப்போன்னு சும்மா போட்டிருக்க வேண்டியது, ஜனவரி மாதமே போட்டிருக்க வேண்டியது. ஜனவரி மாதமே போட்டிருக்க வேண்டியது. ஏன்னா பிப்ரவரி மாதம் ஃபுல்லாமே நம்ம வந்து ஹாரர் கேம்ஸ் தான் போடணுன்னு வந்து ஐடியாவில் இருந்தோம். நான் எங்களே சொல்லியிருந்தேன்னா ஈவிலன் 2 வந்து அப்போ தான் முடிக்கணும்னு சொல்லியிருந்தோம். ஈவிலன் 1 வந்து அப்போ தான் முடிக்கணும்னு சொல்லியிருந்தோம். மிஸ்டர் மீட் 1 அப்போ தான் முடிக்கணும்னு சொல்லுவோம். இந்த மாதிரி நிறைய விஷயம் இருந்துச்சு. பட் வந்து எல்லாமே போஸ்ட்பான் ஆகிற மாதிரி ஒரு வேலை வந்ததுனால நம்மளால் எதுவுமே பண்ண முடியாத மாதிரி ஆயிடுச்சு. ஸோ பட் ஓகே தான், இப்போதைக்கு நான் வந்து மை ஹெல்த் வாஸ் ஆல் ரைட். பட் வந்து எல்லாமே வந்து இந்த மாதிரி ஜஸ்ட்டு நான் சொன்னேன்னா நான் கேஸ் அந்த இடத்துல நம்மளால் போக முடியும். நான் வந்து என்ன நினச்சிட்டேன்னா அந்த இடத்துல போக முடியாது போல அப்படின்னு நினச்சிட்டேன் கேஸ். ஸோ இன்னும் நான் அப்படி திரும்பி நிற்கிறீங்க. ஷர்ட் பிடிச்சிட்டான். ஸோ நம்ம வந்து இது பண்ணிடலாம். கீ யூஸ் பண்ணி லாக் பண்ணிட்டு நம்ம வந்து அவ்வளோதான். செட்டப் இது வந்து முடிச்சாச்சு. ஸோ 4 நிமிஷத்தில் தப்பிச்சிருக்கோம். 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே முடிச்சிட்டோம். ஏன் இது பெர்ஃபெக்டில் வந்துச்சுன்னா நம்ம வந்து அது பண்ணும்போது அன்சீன்லேயே விட்டுரும். ஸோ செட்டில் த ஸ்கொயர் இதுதான் வந்து இது மெயின் பாஸ் லெவல்னு சொல்லலாம். ஏன்னா நம்பவே முடியல, அவன் செக் பண்ணிட்டான். அந்த டீலர் வந்து ரொம்ப வந்து டர்ட்டியான விஷயங்கள் பண்ணுறாரு. ஸோ வந்து அவனுக்கு வந்து நான் வந்து ஒரு பாடம் கற்பிக்கலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம என்னதான் வாங்கி கொடுத்தோமோ அதெல்லாம் இப்போ நம்ம எடுக்க போகிறோம். ஆமாங்க சார், அதான் வந்து இந்த கதையை இந்த பாஸோ லெவலு. அங்கே இருக்க என்சைக்ளோபீடியாவை எடுத்துகிட்டு என்ன பண்ணுவோன்னா அங்கே ஓடினோம். இதை வந்து கொஞ்சம் இனிமேல் நினச்சிங்கன்னா வாங்கணும்னு நினைக்கிறேன். நான் வரான் என்னடா போகிறேன் அப்படியே போ. அதுக்கு ஸ்டீவேஜ் ஒரு ஸ்டீலு பெயிண்டிங்கு ஒரு குழந்தையோட பெயிண்டிங் நம்ம எடுத்தோம். அடுத்து லோடா டைஸ் எல்லாமே இங்கே தாங்க இருக்குது. ரிவர்ஸோட பேப்பர்ஸ் எல்லாமே. இது போலீஸா என்ன பண்ணுற அப்படின்னு சொல்கிறான். ஒன்றும் இல்லை போ, கொஞ்சம் நீங்கள் வந்து போலீஸ் அடி வாங்கினீங்கன்னா எப்படி இருக்கும்னு சொல்லி பார்க்க தம்பு வந்து பண்ணேன். ஸோ அந்த டிவி ரிமோட் எடுத்துடலாம். அவ்வளோதாங்க. ஸோ அடி வாங்க ஆரம்பிச்சிட்டான். நம்மளும் பற்றி சொல்லிட்டு நம்மளும் தொடுத்த ஆரம்பிச்சிட்டானுங்க காய்ஸ். ஆஹா சாரி வரீனோ அச்சீவன் நல்லாவே அப்படியே இருக்கணும். பார்த்துட்டானுங்க. என்ட்ரன்ஸ் அவ்வளோதான். செட்டில் த ஸ்கொயர் அந்த என்ன பண்ணலாம். பட் வந்து 1.15 செகண்ட்ஸே முடிச்சிட்டோம் நம்ம. இப்போ தாங்க சரி ஜாலியாக இருக்குது. ஸோ அவனை அப்படியே போலீஸ் வந்து பிடிச்சிட்டு போயிட்டாங்க. நம்ம எப்படியே அதை முடிச்சிட்டோம் கைஸ், அவ்வளோதான். ஸோ மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அவங்களோட லைக்ஸ் ரொம்பவே வந்து ஒரு வேல்யூபிளான லைக்ஸ். ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள். எல்லாருக்கும் வந்து ரெக்கமெண்டேஷன் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த சேனல் வந்து வெளியே தெரியுங்க. மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.